காலை வணக்கம். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். நான் ட்ரைலர் பார்க்கல, நான் ஈவினிங் பார்த்துருவேன். ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா. ஒரு அரசனுடைய மகா புருஷனுடைய பேர் வந்து அவங்க தந்தை வச்சுருக்காரு. விக்ரமன் சாருடைய டைட்டில்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்து போல் அப்படின்றது. இந்த மாதிரி டைட்டில் என்னால் யோசிக்க முடியுமான்னு தெரில. ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் டைட்டில். நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறவர் வந்து நம்ம ரவிக்குமார் சார். எனக்கு 25 வருஷமாக அப்படியே பார்ப்பேன். இப்போ ஏதாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தான் மீட் பண்ணுவேன். அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வெரி எக்ஸ்ட்ரானரி. நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன். ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன். கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் அப்புறம் தான் எங்களோட குரு கதிர் சாரை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க. நான் வாழ்நாளில் வந்து எப்பயாவது ஒரு தருணம் தான் அந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும். நான் ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு பண்ணார். அவருக்கு ஒரு கிளாப் அடிங்க கதிர் சார். அவர் என்னை கூப்பிட்டு போகலன்னா இன்றைக்கி நான் அந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக அவர் வந்து அவர் குரு பாக்யராஜை பற்றி எப்பயுமே சொல்லுவார். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க. ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு தொடர்ச்சி வந்து ரொம்ப அழகானது. அப்படி தான் கனிஷ்கா நீயும் வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து சரத்குமார் சார் இருந்தார். ஆக்சுவலாக டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சார். ஏதோ துருன்னு இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலி இங்கே வான்னு கூப்பிட்டு அவருடைய அப்போ ஒரு பெரிய செல் வச்சுருப்பார். ஆக்சுவலி அந்த செல்லை கலையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படிம்பார். ஒரு வேளை என்னை மட்டும் தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த செல் பெரிய செல்லாக இருக்கும். ஆக்சுவலாக போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க, கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க. ஐயா, கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன். நான் நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம், நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம், நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன். ஆக்சுவலி நான் ஏன் கோவிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது, கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க. காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம். கோவில் தான் அது. ஆக்சுவலாக நான் ஏன் தியேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி தியேட்டர் வெறிச்சோடி கிடக்கு. இது வந்து நிஜம். இது நிஜம். ஏன் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு வீடியோக்குள்ளே, ஒரு செல்லுக்குள்ளே, ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு வினாடிக்கு 30 சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம தியேட்டரை வந்து மறந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் காலையில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே கனிஷ்காவுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோல்டர் பண்ணி கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. நான் ஏன் கோவில், சர்ச்சு, மசூதியை விட தியேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா, ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன். பாக்யராஜ் சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு. அப்போ தன்னுடைய காதலி அங்கேருந்து பாடுறான். எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில. அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். காதல்னால் என்னென்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் மேலே ஒரு சாங் வருது. இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு, இதயம் போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லி. கதிர் சார் படத்தில் வந்து ஒரு சீன் வரும். தன் காதலியை எவ்வளோ நேசிக்கிறான்னா சொல்ல முடியாது. காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ளே ஒரு பெரிய இருக்கும். சொன்னால் ஒரு வேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்கார்ந்துருந்த அந்த சேரில் போயிட்டு அவள் எந்திரிச்சு போன மாதிரி உட்காருவான். ஆக்சுவலாக காதலை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்கள் குரு. ஆக்சுவலி நான் ஏன் கோவிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது, தியேட்டருக்கு போகணுன்னு சொல்கிறேன்னா, மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுகிறாரு கடைசி காட்சியில், மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான்.
அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுக்கிட்டு இருக்கு கொலை செய்யணும்னு. அந்த கொலைகாரன் சொல்கிறான், அந்த மோசமான மனிதன் சொல்கிறான், எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது இன்றைக்கி ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவனை மாற்றிட்டேனேன்னு சொல்கிறான். கொலை செய்துவிட்டு, தன் காதலனுக்காக கொலை செய்துவிட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவள் ஒரு படகுல வந்து இறங்குறா. அவள் அந்த படகுலேருந்து இறங்கி, அந்த ஓடத்துலேருந்து இறங்கி அந்த கரையில் கால் வைக்கும்போது அவளுக்காக 20 வருஷம் காத்திருந்த, நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குது ஐயா. பாரதராஜா எழுதினார் பார்த்தீங்க, அதுதான் என் கோவில்னு சொல்கிறேன், அதுதான் சர்ச்சுன்றேன், அதுதான் மசூதின்றேன். இறைவனை மறுக்க முடியாது. நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன். எஸ்விஆர் போன்ற அவர்களை நான் 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 கும்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் சொன்னது, ஒரு 2 பேராக உட்காந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம், ஆனால் ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல், ஒரு தோனி ஆடுறதை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேராக பார்த்தா தான் அது ஒரு பெரிய செலிப்ரேஷன். அது மாதிரி முதல் செலிப்ரேஷன் வந்து தியேட்டர். ஒரு 5000 வருஷத்துக்கு முந்தி கிரீக் தியேட்டரில் இது வரைக்கும் 9000 நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான். மொத்தம் 33 தியேட்டர் பிளே தான் இப்போ அவைலபிள் இருக்குது எக்ஸ்டென்ட்டாக. அப்போ எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்களாம்? 16000 பேர் வந்து தியேட்டரை பார்ப்பாங்களாம். ஏன் தியேட்டர் போகணும் அப்படின்றது வந்து எப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி என்ன ரொம்ப அழகானதுன்னா, இந்த விக்ரமன் சாரும் இன்றைக்கி வந்து KS ரவிக்குமார் சாரோன்னொன்னே இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 தெய்வங்களுக்காக தான். ஆக்சுவலாக கோவிலில் மட்டும், மசூதியில் மட்டும், சர்ச்சில் மட்டும் தெய்வங்கள் இல்லையா, மிகப்பெரிய எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டிலை ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும். ஒரு பொயட்ரிங்க அது. வானத்தை போல வாழுங்கடான்னு சொல்கிறான். வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும், புது வசந்தம் வீசும் ஐயா அப்படின்னு சொல்கிறான். ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியும் மட்டும்தான் அது சொல்ல முடியும். கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்ணுறது, சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்ணுறது. இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் என்கொயரியோட மாரல் என்கொயரி தேவைன்னு கேட்குறேன். அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைம் அப்படி சொன்னேன். அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது 10 நிமிஷத்தில் ரொம்ப பேச முடியாது, விலாவரியாக பேச முடியாது. அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு, ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கய்யா. என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களையும் மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்றன. இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான். இன்றைக்கி நான் வந்தது 3 தடவை எனக்கு விக்ரமன் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர், எனக்கு 3 தடவை அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. அப்புறம் KS ரவிக்குமார் சார், இது மிக அழகான ஒரு மேடை. பார்த்திபன் சார் வந்து கேட்டார், என்ன பேச போகிறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார். நான் பார்த்திபன் சாரை பற்றி என்னுடைய லாஸ்ட் பர்த்டேக்கு நான் கூப்பிட்டேன். பார்த்திபன் சார் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவில் நான் இன்னமும் அவரை தவறாக பேசியதாகவும், அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பற்றி தவறாக பேசிட்டார் அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார். அவர் இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன். ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா. நான் தனி அலையில் இருக்கும் பொழுது நான் இளையராஜாவையும் மணிரத்னத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்குது, உரிமை இருக்குது. நம்ம வீட்டில் எல்லோரும் பண்ணுறது தான். நான் என்ன பேசுனேன்னு தெரியல, ஆனால் உங்களை புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டே இருப்பேன் ஐயா. நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா. ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒரு கடவுள் தான். ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினான் அப்படி பேசினான்னு தயவுசெய்து நம்பாதீங்க. அவன் கடுமையான கோழை. அவன் என்னிடம் எந்திரித்து நான் தப்பாக பேசும்போது நீ தப்பாக பேசிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் நல்லவன். ஸோ கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள்.
நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை நான் வந்து உங்கள் படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறையில் எனக்கு உரிமை இருக்குது. கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து ஜாலியாக எடுப்பார் அப்படின்றது எனக்கு உரிமை இருக்குது. மிஷ்கின் வந்து பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. நேரில் பேசும்போது நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க, நம்மலாம் வந்து குடும்பத்தை தான். ஸோ அதனால் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு மாலை இது, காலை. கனிஷ்கா, உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பெரிய பெரிய ஆளுங்களாம் உன்னை வாழ்த்திருக்காங்க. நான் ட்ரைலர் பார்க்கல, நிச்சயம் இந்த படம் நல்லா வரும். ஏன்னா இந்த 2 கிரேட் சோல்ஸு உன் பின்னாடி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இயக்குநர்களுக்கு வாழ்த்துக்கள், சத்யாவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும். தயவுசெய்து ரிமோட் கண்ட்ரோலில் பார்க்காதீங்க, தியேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சினிமா ஏன் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறேன்னா, அமர் சிங் சமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு பாட்டு, கரோ அப்படின்னு ஒரு பாட்டு, 10 நாள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது எப்படி தெரியுமா இருக்குது எனக்கு? சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வந்து வெள்ளை அடிச்சிருவாங்க. வெள்ளை அடிச்சு உட்காந்துருக்கும்போது எல்லாம் பார்த்தா எல்லாம் வெள்ளையாக இருக்கும், நம்ம மட்டும் உள்ள அழுக்காக இருப்போம். ஒரு இசைக்கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான நோட்ஸை கொண்டு கோர்த்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக மியூசிக் போட்டிருக்கான். இந்த டிக்கேடின் மிகச்சிறந்த பாடல் நான் சொல்லுவேன். அந்த பாட்டை கேளுங்கன்னு கேட்பேன். இதுதான் சொல்கிறேன், கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கு மட்டும் போகணுன்னு போங்க, தியேட்டருக்கு அடிக்கடி போங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இங்கே எல்லாருமே வந்திருக்க அத்தனை பேருமே ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு தான் வந்திருக்கோம். ஏன்னா இது ரவிக்குமார், விக்ரமன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய கொண்டு வராங்க. அது நம்ம வீட்டு குழந்தை, எங்கள் வீட்டு பிள்ளை இன்றைக்கி அறிமுகமாக வராரு. அதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த விழாவை அவங்க நடத்துகிறாங்க. அந்த அழைப்பை ஏற்கும்போது இது நம்ம வீடு மாதிரி தான். ஏன்னா ரவிக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கணும், இல்லை இது அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும் நான் எப்படி ஓடி வருவேன் அவருக்காகன்னு. அதை மாதிரி விக்ரமன் நம்பிக்கையே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க வாங்க வாங்க, எனக்கு எப்படிங்க வராமல் இருப்பேன்? பூஜைக்கே என்னால் வர முடியல, இதுக்கு எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா இது வர வேண்டிய இடம், சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம். நம்ம இதெல்லாம் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. மியூசிக் டைரக்டர் சத்யா அவர்கள் இன்றைக்கி அவர் தான் இந்த கதாநாயகன். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. அவர் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய ரீரெக்கார்டிங்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த இதில் எல்லா மியூசிக் டைரக்டரும் நல்லா பாட்டு போடுறாங்க, ஆனால் ரீரெக்கார்டிங்கில் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. அதில் மெயினாக எங்கே சைலன்ஸ் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சைலன்ஸ்க்கு ஸ்பேஸ் விடாமல் மியூசிக் போட்டுட்டால் அந்த இம்பேக்ட் போயிடும். அதனால் இது பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த சைலன்ஸ் நிறைய தெரிஞ்சுது அந்த இதில், அந்த ப்ரமோஷனில். ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்குது. இதை பார்க்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய பலம். அதேமாதிரி ரவிக்குமார், விக்ரமன் அவங்க 2 பேர் தனியாக இருந்தாலே தியேட்டரில் இந்த மாதிரி கூட்டம் வரும். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தியேட்டரில் எப்படிப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்றத நான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும், மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி எடுக்கிற படம் அவருடைய மகனும் இவருடைய தயாரிப்பும். அதனால் மக்கள் டெஃபினட்டாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குன்றது என்னுடைய முழு நம்பிக்கை. அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிற மாதிரி சரத் அவர்கள், அவருடைய அந்த ஒரு ராசி, இப்போ எல்லோரும் சொல்கிற அவர் நடித்தாலே அந்த படம் ஓடுன்ற அளவுக்கு அவரும் அதே மாதிரி தான். ஏன்னா அவர் திட்டணுன்னா நேராக தான் திட்டுவார், பின்னாடியெல்லாம் திட்ட மாட்டார். பேசணுன்னா நேராக தான் பேசுவார், பின்னாடியெல்லாம் பேச மாட்டார். அதே மாதிரி ஏதாவது ஒன்று உதவி செய்யணுன்னா முதல் ஆளாக நிற்பார். அதுமாதிரி சரத்தை எனக்கு நல்லா அவரை ரொம்ப நல்லாவே தெரியும். நான் நிறைய ஃபோனில் பேசுவேன் அவரோட, ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர் எனக்கு.
ஏன்னா வேலை கிடச்சிடுச்சுலேருந்து அவரை பார்க்குறேன். வேலை கிடச்சிடுச்சுலேயே அவரை நான் பார்க்கும்பொழுது ஒரு 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 ஃபைட் சீனு, அவர் ஓடி வராரு, திடீர்னு காலை பிடிச்சாரு. என்ன சரத்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, கட் பண்ணிக்கங்க ஷார்ட் அப்படின்னாரு. ஒரு ஃபைட்டில் என்னென்னு பார்த்தா அந்த காலை அப்படி பிடிச்சிருக்காரு, நடுவில் வந்து அப்படியே கட் ஆகிருக்கு. அந்த ஓரத்தில் கடையில் போய் காலை தேய்ச்சிட்டாரு. அதில் ஒரு கம்பி, ஒரு பெரிய இரும்பு இப்போ கட் ஆகிடுச்சு. அதை அப்படி பிடிச்சிட்டே நிற்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தா அது ஓப்பன் பண்ணால் இவ்வளோ ப்ளட் வருது. உடனே கூட்டிகிட்டு போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், உடனே ஸ்டிச் பண்ணோம், இன்ஜெக்ஷன் போட்டார், வந்தார். மறுநாள் காலையில் 2-3 நாள் கேப்புன்னு நினச்சோம். காலையில் கிளம்பி வந்துட்டார். என்ன சரத் அட விடுங்க சார், உங்களுக்கு என்ன? அந்த 3 நாள் நடித்ததை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு உழைப்பாளி. ஸோ அவருடைய இந்த ஒரு பங்கு வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலம். அப்புறம் அவர் கனிஷ்கா அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க. இந்த ஆரம்பத்தில் நம்ம படத்துடைய ஆடியோ ரிலீஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த பயம் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப கூலாக, அதுவே அந்த தைரியமே தெரியுது. யூ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் பிளெஸ்ட். அண்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, தயவுசெய்து உங்களுடைய கதைகளை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கதை நல்லா கேளுங்க, டைமை மெயின்டைன் பண்ணுங்கள், ஷூட்டிங் டைமை மெயின்டைன் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம் ஒரு கதாநாயகனுக்கு. ப்ரொடியூசரை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சம்பளம் நிச்சயம், ஆனால் ப்ரொடியூசர் சம்பளம் நம்ம வாங்கின சம்பளத்தை கொடுப்போமான்னு தெரியாது. அதனால் அவரையும் மனசில் வச்சுக்கோங்க. நல்லா வருவீங்க, சூப்பராக வருவீங்க, சந்தேகமே கிடையாது. ஏன்னா எனக்கு அப்படி தெரியுது. அதே மாதிரி எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது ரவிக்குமாரை பேசும்போது. என்னென்னா, பாக்ஷரட்டில் ஒரு பூஜை போட்டாங்க. அதில் சத்யராஜ் சார் ஹீரோ, விஜயசாந்தி அவர்கள் வந்து ஹீரோயின், அமிதாப் பச்சன் கிளாப்பு, பெரிய ஓப்பனிங். அப்போ அந்த பூஜையை முடிச்சுட்டு சத்யராஜ் வந்து என்னுடைய படம் வால்டர் வெற்றிவேல் ஷூட்டிங்க்கு வரணும். இப்போ நாங்கள் ஒரு 11 o'clock வச்சோம். நானும் கவுண்டமணி சார் உட்காந்துருந்தோம். வந்தார் சார், சரியான பூஜை சார், சூப்பர் பூஜை. சாந்தி, அப்புறம் வந்து அமிதாப் பச்சன், எல்லாம் பயங்கர கூட்டம், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க. அதெல்லாம் விடு சத்யராஜ் அப்படின்னு கவுண்டமணி மஞ்சப்பை எடுத்துகிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்தாரா? அவங்க வரணும், அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். விலைக்கு படத்தை வாங்குகிற அவங்க வந்தால் தான் அந்த பூஜை பெரிய பூஜை, இல்லைன்னா அது ஒரு பெரிய பூஜையே இல்லை. அது மாதிரி இன்றைக்கி இங்கே பேசும் பொழுது தெலுங்கு ரைட்ஸ், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வியாபாரம் அப்படின்னு ரவிக்குமார் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுதான் முக்கியம். ஒரு நியூ ஃபேஸ், ஒரு ரெண்டு குட் டைரக்டர்ஸ், அவங்களுடைய கம்பெனி, அவங்களுடைய படம் வியாபாரத்தோடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் கலந்துப்போம், பேசுவோம், மறுபடியும் அவரை வாழ்த்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் மற்றும் ஹிட்லிஸ்ட் படக்குழுவினுடைய என்டையர் ஃபேமிலிக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். முதல்ல ஆர்கே செல்லுலாய்ட்ஸ், நம்முடைய கேஎஸ் ரவிக்குமார் சாரினுடைய பேனர் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களோட தான் தொடங்கினவங்க. நான் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியாது, அவரோட நான் வந்து தெனாலி படம் அவருடைய ப்ரொடக்ஷனில் திரு கமல் சார் நடிப்பில், அந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸை 2000 வருஷத்துலேயே, அதாவது 24 வருஷம் முன்னாடியே நாங்கள், ஞாபகம் இருக்கா சார்? தெனாலி படம் எவ்வளோ பெரிய வெற்றி படம் கொடுத்தீங்க நீங்கள். அதில் ஆரம்பித்த ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் இன்றைக்கி ஹிட்லிஸ்ட் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படைப்பு, இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஒரு படைப்பு உருவாக்கியிருக்காரு. ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் அடுத்த படமான கூகுள் குட்டுப்பாவும் பெரிய வெற்றி தான். அந்த வெற்றி பட வரிசையில் ஆர்கே செல்லுலாய்ட்ஸ்க்கு இந்த படமாக வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும். ஏன்னா அவர் பண்ணுற அந்த ஒரு குரு தட்சணை, அதாவது திரு விக்ரமன் சாருக்கு அவர் பண்ணுற அந்த ஒரு அன்பு, அந்த காணிக்கை விஜய் கனிஷ்காவை அறிமுகப்படுத்துறது தான். அது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக பார்க்குறேன் நான். இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் இருந்தேன். அது பிறகு படத்தை வந்து ஒரு ஸ்க்ரீனிங்கில் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ரொம்ப விஜய் கனிஷ்கா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். நான் படம் பார்த்துட்டேன், நீங்கள் ட்ரெய்லர் தான் பார்த்தீங்க, நான் படமே பார்த்தேன். விஜய் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் சரி, நடிப்புலேயும் சரி, எமோஷன்லேயும் சரி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வருங்காலம் காத்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் பேரில் வந்து எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அந்த 2 டைரக்டரும்
அவங்க சூர்யாவும் சரி கார்த்தியும் சரி எவ்வளோ பெரிய ஒரு சுமையை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ ஒர்க்கு ஒரு முதல் படத்தில் ஒரு ஹீரோ கொடுக்கணுமா அப்படின்னு முதல்ல நினச்சேன். ஆனால் அதை கம்ப்ளீட்டாக உங்கள் ஷோல்டரில் தாங்கி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க. அவங்க 2 டைரக்டர்ஸும் சேர்ந்து என்ன நம்பிக்கை உங்கள் பேரில் வச்சாங்களோ அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. அந்த படம் வந்து கண்டிப்பாக அதுக்கு நான் கண்டிப்பாக விக்ரம் சாருக்கு நன்றி சொல்லணும். விக்ரம் சார் அருமையாக உங்கள் பையனை வளர்த்துருக்கீங்க. பக்காவாக ட்ரைனிங் பண்ணி பிரமாதமாக அவருக்கு எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்து நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அதனால தான் அவர் இவ்வளோ அருமையாக அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ ஈஸி இல்லை சார். ஏன்னா முதல் படத்தில் கொஞ்சம் ஜாலியாக படம் பண்ணியிருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படாமல் ரொமான்டிக்கான ஒரு விஷயம்லாம் பண்ணி அவர் எஸ்கேப் ஆகிருக்கலாம். உங்களை மாதிரி அற்புதமான ரொமான்டிக் படங்களை கூட நீங்கள் அவர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் முதல் படத்துலேயே பக்கா மாஸ் ஆக்ஷனாக நிறைய ஆக்ஷன் விஷயங்கள் அவர் ஓடி 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 வாங்கியிருக்கிற அடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அடி. அவங்க அம்மாவை பார்த்து பயந்துருப்பாங்க, என் பையனை ஏங்க இவ்வளோ அடி வாங்க வச்சிங்க அப்படின்னு. முதல் படத்தில் அவ்வளோ அடி, அவ்வளோ ஓட்டம், அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவ்வளோ எமோஷன் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக ஹிட்லிஸ்ட் படம் அமைஞ்சிருக்கு. அது ஒரு பிரமாதமான படைப்பாக வந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் திரு சரத்குமார் சார் தான். சரத்குமார் சார், ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யூ கிவன் சச் அ கிரேட் சப்போர்ட் டு த ஃபிலிம். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து இந்த படத்தை பெரிய லெவலில் எலிவேட் ஆகிருக்கு. கெத்தாகவே படம் ஃபுல்லாக இருந்து விஜய் கணேஷ்காவுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் அவரை எலிவேட் பண்ணி அவரை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுத்த உழைப்புக்கு வந்து என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஹீரோவை வளர்க்கணும். ஒரு பெரிய ஹீரோவும் ஜாம்பவான்கள், அதாவது சரத்குமார் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து இன்னொரு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வளர்க்குறது தான் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம். விஜயகாந்த் சாரை பற்றி சொன்ன மாதிரி அதே மாதிரி இன்றைக்கி சரத்குமார் சாரும் இந்த ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணது மிகப்பெரிய விஷயம். அடுத்ததாக தமிழ் சினிமாவுக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முணுமுணுப்பு பார்த்தா இல்லைங்க. அரண்மனை 4 ஆடியன்ஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வந்துடுச்சு. அதுக்கு வந்து எல்லா ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் நன்றி. அதுக்கு பிறகு இந்த வாரம் வெளியான ஸ்டார் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவலில் வரவேற்பை பெற்றிருக்கு. அப்போது ஆடியன்ஸை பொறுத்தவரையும் தொடர்ந்து இப்போது 2 வாரங்களாக மிகப்பெரிய லெவலில் கூட்டமாக வந்து தமிழ் சினிமா ஆதரிச்சிட்டு இருக்காங்க. நான் டெஃபினட்டாக சொல்லுவேன், தமிழ் சினிமா இஸ் பேக் வித் அ பேங். மிகப்பெரிய லெவலில் மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் எல்லோருமே திரையரங்கு வந்து தமிழ் சினிமாவை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பான ஒரு காலகட்டத்தில் ஹிட் லிஸ்ட்டும் வரப்போகுது. அது ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக நம்முடைய மிகப்பெரிய இயக்குனர், நம்முடைய எல்லாருக்கும் பிடிச்ச அவருக்கு நடக்கணும், அந்த ஆர்கே செல்லுலாய்ட்ஸ்க்கு நடக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் மட்டுமில்லை, மிகச்சிறந்த மனிதர். அவர் வந்து வெற்றி அடையும் போது அடுத்தடுத்த இதிலே தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, அடுத்தடுத்த படம் தான் பண்ண போகிறாரு. அதனால் அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். விஜய் கனிஷ்காவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக அமையணும். பி வாசு சார் ரொம்ப அருமையாக சொன்னார், ப்ரொடியூசர்ஸை காக்க வைக்காமல் உடனே கோடிகளில் சம்பளம் கேட்காம அடுத்தடுத்து நல்ல படங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். அண்ட் இந்த என்டையர் படக்குழுவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சத்யா, பிரமாதமான மியூசிக், பிரமாதமான பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்கீங்க. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி. எடிட்டரை நான் வந்து வந்த உடனே பாராட்டினேன். அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கொண்டு வரன்றதுக்கு சில படங்கள் உதாரணம். அதில் வந்து சமீபத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டார் படத்தை சொல்லலாம். அந்த மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுவே பெரிய ஓப்பனிங் கொண்டு வர நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எடிட்டருக்கும், மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் ஹிட்லிஸ்ட் ஒரு பெரிய வெற்றி படமாக வெகு விரைவில் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கலக்கணும். விஜய் கனிஷ்கா என்ற ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு அடுத்த கட்டமாக ஒரு நல்ல ஹீரோவாக அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.